நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் அத்தி மரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். கொஞ்ச நாளாக மரங்களை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம். அதில் கடைசியாக இன்றைக்கு நாம் அத்தி மரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அத்தி மரம் இஸ்ரவேல் தேசத்தில் அதிக அளவில் காணப்படக்கூடிய மரங்களில் ஒன்று தான் இந்த அத்தி மரம். அத்தி பழங்கள் மிகவும் பிரசித்தமானவைகள். இதில் 2 வகை இருக்குது. சாப்பிடக்கூடிய அத்தி பழங்கள், அதுதான் யூஸ்வலாக சொல்லக்கூடிய அத்தி மரம். இன்னொன்று வந்துட்டு காட்டத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இந்த காட்டத்தி மரத்தில் இருக்கிற அந்த பழங்கள் வந்து கொஞ்சம் புசிக்க ஏற்ற பழங்களாக இருக்காது, அவ்வளவுதான் வித்தியாசமாக இருக்கும். இது இஸ்ரவேல் தேசம் முழுவதும் காணப்படக்கூடிய அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றி போன ஒரு மரம் தான் இந்த அத்தி மரமாக இருக்குது. அத்தி மரத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மரத்தில் இருக்கிற பூக்களை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த பழங்களுக்கு உட்புறத்தில் தான் பூக்கள் இருக்கும். ஸோ வெளியில் நீங்கள் பூவை பார்க்க முடியாது. அத்தி பழங்களுக்கு உள்ளார இருக்கிறத விதைகள் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதுதான் பூ. ஸோ அத்திப்பூ எங்கே இருக்கும்? அத்தி பழத்திற்கு உள்ளார இருக்கும். மரத்தில் வெளிப்புறத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் ஒரு பழமொழி இருக்குது, அத்தி பூத்தார் போல. அரிதாக பார்க்கவே முடியாது. அப்படி நீங்கள் வரீங்க, அத்தி பூத்தார் போல் வரீங்களே அப்படின்னா அத்தி மரத்தை பூக்கிறது யாருமே பார்க்க முடியாது, அவ்வளவு அரிதான விஷயம் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. ஸோ பூக்கள் பழத்தின் உள்ளே மறைந்திருப்பதால் அவை வெளியில் ஒருபோதும் தெரிவது கிடையாது. ஸோ இதுதான் இந்த அத்தி பழத்தினுடைய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி, அந்த மரத்தில் இருக்க ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ வேதத்தில் நிறைய இடத்துல இந்த அத்தி மரத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதிலிருந்து நாம் இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத இந்த செய்தியில் பார்க்கலாம். முதலாவதாக ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17 - 19 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள். ஆபகுக் 3:17 - 19. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஸோ இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு இல்லைங்களா? அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும். இந்த வசனத்தில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை செழிப்பாக மாற்றியது இல்லை செழிப்பாக வைத்திருக்கிற முக்கியமான 6 பொருட்கள், 6 விஷயங்கள் இந்த வசனத்தில் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அத்தி, திராட்சை பழம், ஒலிவ மரம், தானியம், ஆடு, மாடு, இது எல்லாமே இந்த 6 விஷயம் தான் இஸ்ரவேல் தேசத்தை மிகவும் செழிப்பாக வைத்திருந்தது, வர்த்தகத்தை பெருக்கி கொடுத்தது. ஸோ உலகமெங்கும் அவர்கள் வர்த்தகம் செய்தார்கள். வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்தது இந்த 6 பொருட்கள். அதுலேயும் பிரதானமாக எதை சொல்கிறாங்க பாருங்க, அத்தியை தான் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் என்ன நடந்தது? இந்த வர்த்தக மிகுதியால் இந்த 6 பொருட்களை கொண்டு இந்த ஜனங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணி சொத்துக்கு மேலே சொத்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. செல்வ செழிப்பில் நாடு செழிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் ஜனங்கள் காசு வர வர தேவனை மறந்து போனார்கள். எப்படி மறந்து போனாங்க அப்படின்னா, அவங்க வர காசில் தசம பாகத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் ஒருத்தர் கூட ஆலயத்தில் வந்து தேவனை தேடவில்லை. அதனால தான் இந்த ஆபகுக் அதிகாரத்தில் முதல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆலயத்திற்கு ஜனங்கள் கூடி வராமல் இருக்கிற காரியத்தை தேவன் ஆபகுக் மூலமாக துக்கத்தோடு அவர் பேசுகிறத பார்க்க முடியும். என் ஆலயம் பாழாய் கிடக்குதுன்னு சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறத பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு தான் நீங்கள் சம்பாதிச்சாலும், எவ்வளவு தான் செல்வ செழிப்பாக இருந்தாலும், நான் ஜிபே பண்ணிடுறேன், நான் காணிக்க கொடுத்துட்றேன், செக்கு கொடுத்துட்றேன், அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையை நீங்கள் ஓரமாக வைக்கணும். கஷ்டப்படும் போது ஆலயத்துக்கு வருவதற்கு கணக்கு பார்க்கறது இல்லை. எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் இருக்கோம், எவ்வளவெல்லாம் நம்ம வந்து ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நல்ல வசதி வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸில் எனக்கு டைம் இல்லை, இந்த வேலைக்கு நான் போய் தான் ஆகணும், ஞாயிற்றுக்கிழமையும் என்னை வேலை பார்க்க சொல்கிறாங்க, இதைத்தான் தேவன் அருவருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ இந்த 6 விஷயங்களின் மிகுதியினால இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து போனதுனால தான் தேவன் சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் ஒன்றை நான் எடுத்துருவேன், இது எல்லாத்தையும் எடுத்துட்டா நீ என்கிட்ட வருவீல்ல,
பழையபடி வருவீர்கள். ஸோ நம்மளை தண்டிக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. நாம் அவர்கிட்ட வரணுன்றதுக்காக ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் தான் தடையாக இருக்குமானால் அதை எடுப்பதற்கு அவர் யோசிப்பதும் கிடையாது. ஸோ நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. அதே போல் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த வாத்தியத்தில் வாசிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க. யூஸ்வலாக அங்கே வர்ஷிப்பர்ஸ் இருப்பாங்க. சர்ச்சில் வந்துட்டு துதி ஆராதனை ஏறெடுக்கக்கூடிய அந்த ஆட்கள் அங்கே இருப்பாங்க. சங்கீதங்களை எழுதின பிறகு அந்த ஆட்கள் கிட்ட ஒப்புவிக்கும்போது, அந்த வர்ஷிப் லீடர்கிட்ட கொடுக்கும்போது எந்த வாத்தியத்தில் இசைக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பு சொல்லுவாங்க. அர்த்தம் என்னன்னா, வாத்தியத்தை சொல்லும்போது அது வாத்தியத்தோட பேரை சொன்னாலே சந்தோஷமான பாட்டா துக்கமான பாட்டா மெலோடி சாங்கா அதுக்கு ஏற்றாற் போல் அவங்க டியூன் போடுவாங்க. இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இங்கே குறிப்பாக இந்த காரியத்தை அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், இதெல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்றத எந்த வாத்தியத்தில் வாசிக்க சொன்னாங்க அப்படின்னா நெகினோத் என்னும் வாத்தியத்தில். இந்த நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கிற பாடல்கள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேப் சாங் மாதிரி ஒரு சந்தோஷமான உற்சாகமான டியூன். அழுதுகிட்டே பாடுறதில்ல, நீங்கள் சோகமாக பாடுறதில்ல, அப்படி இல்லை, உற்சாகமாக ஆடல் பாடலோட குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி பாடினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு டியூனில் பாடும்படிக்கு தான் இது ஒப்புவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை. எனக்கு ஞாபகம் வந்த ஒரு காரியத்தை தான் இதை வாசிக்கும் போது ஞாபகம் வந்ததை தான் நான் சொல்கிறேன். ஸோ தெளிவாக சொல்கிறேன், நான் யாரையும் ஹர்ட் பண்ணல. இதே பாடலை நான் கேட்டிருக்கேன். என்னோடய சிறு வயதிலேயே நான் கேட்டிருக்கேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அது அவங்க எப்படி பாடியிருப்பாங்கன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அதான் அழுது பாடுற மாதிரி, உணர்ந்து பாடுற மாதிரி. அதில் ஒரு ஆழ் மனதில் ஒரு துக்கம் கலந்த ஒரு சந்தோஷம் தெரியும். இது அப்படி அல்ல. உற்சாகமாக ஹாப்பியாக, இது எல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருக்கார், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படி சொல்லி பாடணும். ஆனால் ரீசண்டாக தான் அந்த மாதிரி ஒரு பாட்டை நான் கேட்டேன். நான் அதையும் சொல்கிறேன். அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல, என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்து போகல. புரியுதுங்களா? ஸோ அந்த சந்தோஷத்துக்குடைய டிஃப்ரென்ஸ், எக்ஸைட்டடாக பாட வேண்டிய ஒரு பாட்டு. ஏன்னா இது மூலயமா நீங்கள் தேவன்கிட்ட இது எதுவுமே இல்லைனாலும் எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அத்திமரமே இல்லை அப்படின்னாலும், நீங்கள் தசமபாகம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, காணிக்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்கள் பாக்கெட்டையோ பர்ஸையோ பார்க்கல, அதற்கு பின்னாக இருக்கிற உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் அதுதான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரா? அந்த ஆசீர்வாதம் மிகுந்தியாக வரும்போது தேவனை மறந்து போகாதீங்க. ஆலயத்துக்கு நீங்கள் வரணுன்றது தேவன் விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் வரணுன்றது விரும்புகிறார். உங்கள் காசை விட காணிக்கையை விட நீங்கள் முக்கியம்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் உறவு முக்கியம் அப்படின்றத கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லி கொடுக்குற காரியமாக இருக்குது. அடுத்து இந்த அத்தி மரத்தை குறித்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அத்தி மரமும் திராட்சை செடியும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சேர்த்தாப்பில் தான் வரும். இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. ரெண்டும் ஒன்றாக வருவதை நம்ம பார்க்க முடியும். எங்கன்னு பார்க்கலாம். மீகா, இப்போ நான் வாசிச்சதுலுமே பார்த்தீங்கன்னா அத்திமரம் திராட்சை செடி சேர்ந்து தான் வரும். அதே போல் பாருங்கள், மீகா 4:4 அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான், சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அதாவது இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் அத்திமரம் திராட்சை செடி அது நிறைந்திருந்ததாக காணப்பட்டதுனால தான் அவன் வீட்டில் அத்திமரம் வச்சுருப்பான், திராட்சை செடி வச்சுருப்பான், அந்த நிழலில் சந்தோஷமாக சுகமாக இருப்பான். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு சொல்கிறாரு. அதே போல் நிறைய உவமைகள் இதை வைத்து சொல்லப்பட்டதையும் நம்ம பார்க்க முடியும். அதில் முதலாவதாக ஒரு உவமையை பார்க்கலாம். இதை நம்ம முன்னாடியே வாசிச்சிருக்கோம். நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கேதுரு மரம் தேவதாரு மரங்களை குறித்து பார்த்தபோது இந்த அத்தி மரத்தை குறித்த ஊமை நிறையா தியானித்தோம். பட் இன்றைக்கி மறுபடியும் அதுலேருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு முக்கியமான ஊமையாக பார்க்கப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வழியோரமாக இருக்கிற அத்தி மரத்தை சபிக்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கு. அதை நான் வாசிக்கிறேன். மார்க் 11வது அதிகாரம் 12வது வசனம்.
மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஸோ ஏற்கனவே அந்த பகுதியில் நான் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிருந்துச்சு. அவர் வழி அருகே இருந்த ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. மரம் முழுவதுமாக இலைகளால் நிரப்பப்பட்டு இருந்துச்சு. அதனால அவர் அங்கே வந்து கனிகளை தேடலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழம், அத்தி பழம், பிசிக்கலான அத்தி பழத்தை தேடலை, ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். ஏதாகிலும் அப்படின்னா மரம் முழுக்க பசியை போக்குற கனிக்காக மாத்திரம் அவர் ஓடி வரல. கனி இருந்திருக்கணும், பட் அதில் அடுத்த வசனமே சொல்லுது அது அத்திப்பழ காலமாய் இராதபடியால். ஸோ இது ஒரு சீசனல் ஃப்ரூட்டு தான். ஸோ அந்த சீசனில் பழம் இல்லைன்றது இயேசுவுக்கு நல்லா தெரியும். படைத்தவருக்கு தெரியாதா எந்த சீசனில் அத்தி மரத்தில் பழம் இருக்கும்னு? அப்போ அவர் பர்பஸ்ஃபுல்லாக அங்கே வராரு அப்படின்னா என்ன பர்பஸ்? அங்கே வந்ததன் நோக்கம் என்ன? ஏதாகிலும் அகப்படுமா? ஸோ அந்த மரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 குருவிக்குள்ளாது இருந்திருக்கணும். குருவிகள் இருந்திருக்கணும், முட்டையிட்டிருக்கணும், அந்த பறவைகள் அங்கே இருந்திருக்கணும். இல்லைன்னா அந்த மரத்தினுடைய நிழலில் ஏதாவது ஆடு மாடு ஏதாவது விலங்குகள் இலைப்பாரி கொண்டு இருந்திருக்கணும். அந்த மரம் யாருக்காவது பிரயோஜனமாக இருந்திருக்கணும். இல்லைன்னா 4 மனுஷங்களாவது அந்த இடத்துல இருக்கிறத அவர் பார்த்துருக்கணும். இதுதான் அவர் சொல்ல வராரு. ஏதாகிலும் அகப்படுமா? நீங்கள் இத்தனை வருஷம் ஆண்டவருக்காக நான் ஊழியம் பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் உங்கள் சபையில் இருக்குது. ஆனால் ஆத்தும ரட்சிப்பு, உண்மையான ஆத்துமாக்கள் அங்கே இல்லை அப்படின்னா கர்த்தர் அதை சபிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் அவர் சபிக்கிறார். ஸோ கனிகளால் அந்த ஊழியம் நிரப்பப்பட்டதாக இருக்கணும். ஆத்துமாக்கள் சபையில் இருக்கணும். எல்லாரையும் ஆத்துமான்னு சொல்லிட முடியாது. உண்மையான ஆத்துமாக்கள் சபையில் இருக்கணும். தேவன் விரும்புகிற கனி அங்கே இருக்கணும். தேவன் விரும்புகிற அந்த குணாதிசயங்கள் கொண்ட ஆத்துமாக்கள் சபையில் இருக்கணும். அதைத்தான் இந்த ஊமை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இலைகள் எல்லாமே நான் போன அந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே சொன்னேன். இலைகள் எல்லாமே உங்களுடைய அற்புதங்கள், அடையாளங்கள், வரங்கள், வல்லமைகளை குறிக்கும். ஆனால் அதை கொண்டு நீங்கள் எத்தனை உண்மையான ஆத்துமாக்களை சம்பாதிச்சிங்கன்றத கர்த்தர் பார்க்க வருவார். அப்படி அவர் பார்க்க வரும்போது அதில் ஆத்துமா இல்லை, அவருக்கு உண்மையான ஆத்துமா இல்லை அப்படின்னா அங்கே சாபம் வருவதை நாம் பார்க்க முடியும். ஸோ அத்தி மரத்தில் எதையாகிலும் எதிர்பார்த்து தேவன் வருகிறவராய் இருக்கிறார். ஸோ அவருக்கு என்ன கிடைச்சிது? இன்னும் 2 உதாரணம் சொல்கிறேன், இது உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 44வது வசனம். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். ஸோ நாசரேத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா அந்த ஊரில் இருந்து நன்மை உண்டாக்க கூடுமோ. நாத்தான்வேல் சாதாரணமான ஆள் இல்லை, நல்ல வேதத்தை கற்று தெரிந்தவர், நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்று தெரிந்தவர், மேசியா வருவதற்காக காத்து கொண்டு இருந்தவர். இதெல்லாம் நாத்தான்வேலை பற்றின குறிப்புகள். ஸோ மேசியா யாருன்ற அந்த ஒரு தாகத்தோடு இருந்த நாத்தான்வேலை தேடி வந்தது ஒரு செய்தி, மேசியாவை பார்த்து விட்டோம் அப்படின்னு பிலிப்பு சொல்கிறாரு. ஸோ நாத்தான்வேலுக்கு என்ன ஆசை அப்படின்னா, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நாசரேத்திலிருந்து எப்படி வர முடியும்? மேசியா அங்கேருந்து வருவதாக எந்த வேதத்திலையும் சொல்லப்படலையே, எந்த நியாய பிரமாணத்திலையும் சொல்லப்படலையே. அப்போ எப்படி நாசரேத்தில் இருந்து மேசியா வருவார்? அங்கே இருந்து நன்மை வருவதற்கு வாய்ப்பே இல்லாத போது மேசியா எப்படி வருவாருன்னு நாத்தான்வேலுக்குள்ளாக ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஆனால் என்ன நடக்குது பாருங்க, பிலிப்பு விடாமல் சொல்கிறாரு, வந்து பார் அப்படின்றாரு. இது வரைக்கும் நீ படித்ததெல்லாம் ஓரமாக வச்சிரு, நான் சொல்கிறத கேளு, நீ வந்து பார், நீ அவரை வந்து பார்த்துட்டா உனக்கு புரியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் வந்து கர்த்தரை தரிசியுங்கள், பாருங்க, கர்த்தரை கண்ணை திறந்து பார்த்தா உங்களுக்கு புரியும் அவர் எவ்வளவு நல்லவர், அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். மேற்கொண்டு வாசிக்கலாம். 47வது வசனம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான்வேல் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டப்ப என்ன சொன்னான்? நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வரக்கூடுமா?
அப்போ இவர் மேசியாவாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டவன் நாத்தான்வேல். ஆனால் நாத்தான்வேலை பார்த்த உடனே கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னார்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நீங்கள் தேவனை குறித்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத தாண்டி நீங்கள் உண்மையிலேயே யார் அப்படின்றத குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். ஸோ நாத்தான்வேலை கொடுத்து தேவன் கொடுத்த சாட்சி கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ நாத்தான்வேல் எங்கே இருந்தார்? அத்திமரத்தின் கீழ். ஒருவேளை அவன் வீட்டில் ஒரு அத்திமரம் இருந்திருக்கலாம். அடிக்கடி நாத்தான்வேல் அங்கே போய் உட்காந்து அந்த மரத்தோட நிழலில் உட்காந்து இளைப்பாரி கொண்டு மேசியாவை குறித்து தியானித்து கொண்டு இருந்திருக்கலாம், ஜெபித்து கொண்டு இருக்கலாம். மேசியாவை நீர் எப்போது வருவீர்னு ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கலாம். அதனால தான் நாத்தான்வேலை தேடி அந்த நற்செய்தி வந்தது. அவன் எங்கே உட்காந்து தியானித்தான்? அத்திமரத்தின் கீழ். இதைத்தான் நான் முன்னாடி இருக்க ஓமேல சொன்னேன். ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்கும் படிக்கு அத்திமரத்துக்கிட்ட இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்போ அந்த அத்திமரத்தின் கீழே அந்த நிழல்ல நாத்தான்வேலை கண்டுபிடிக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தேடி வரார். ஒவ்வொரு சபையையும் தேடி தேடி வரார். இவ்வளோ வரங்கள் இருக்கே, வல்லமை இருக்கே, உன்கிட்ட நாத்தான்வேல்கள் இருக்கிறாங்களா? மேசியா வர காத்திருக்கிறவர்கள் இருக்கிறாங்களா? கர்த்தரை தரிசிக்கணுன்ற வாஞ்சி உள்ளவங்க இருக்கிறாங்களான்னு பார்ப்பதற்காக அவர் ஒவ்வொருவரையும் தேடி தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த இன்னொரு ஓமியம் கூட இருக்குது. நான் வாசிக்கலை, அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் சகேயுவை குறித்து நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தானே. ஸோ சகேயு யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் செய்பவன், சுங்கத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தன். அவனை ஒரு பாவின்னு சொல்லி ஜனங்க எல்லாரும் ஒதுக்கி வைத்தார்கள். அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவர் இப்படி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும்னு சொல்லி சகேயுக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சையோடு அவன் நிப்பாட்டலை. அவன் என்ன பண்ணுறான்? இயேசு வருகிறான்றது கேள்விப்பட்டு வேக வேகமாக ஓடி, அவன் ஆள் ஹைட்டு கம்மியாக இருந்ததுனால அவர் வரப்போகிற அந்த தெரு, ஸோ அவ்வளோ கூட்டம் அவரை சுற்றி, ஏசு கிறிஸ்துவை சுற்றி அவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படியாவது பார்க்கணும், நம்ம ஆள் ஹைட்டு கம்மியாக இருக்கோமே, குட்டையாக இருக்கோமேன்னு சொல்லி அவர் நடந்து வருகிற தெருவில் முன்னதாக ஓடி வேகமாக he ran ahead of Jesus, முன்னாடி ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அங்கே வெயிட் பண்ணுறான். ஸோ மேலேருந்து அப்படி ஏரியல் வியூவில் நம்ம இயேசுவை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏறின மரம் என்ன? காட்டத்தி மரம். அதுவும் வழி அருகே இருந்த ஒரு காட்டத்தி மரம். அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வந்தபோது என்ன நடந்தது? கரெக்டாக அந்த மரத்துக்கு கீழே வந்தோடனே இயேசு கிறிஸ்து இப்போ மரத்தின் மேலே அண்ணாந்து பார்த்தாரு. அங்கே சகேயுவை கண்டு, சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து அத்தி மரத்திற்கு மேலே பார்க்குறாரு, மேலே சகேயுவை கண்டுபிடிக்கிறார். ஸோ அத்திமரத்தின் கீழே நாத்தான்வேலை கண்டுபிடித்தார், அத்திமரத்துக்கு மேலே சகேயுவை கண்டுபிடித்தார். அதைத்தான் அந்த ஓமேல சொல்கிறாரு, ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்கும்படிக்கு அத்திமரத்துக்கிட்ட வராரு. அத்திமரத்துக்கிட்ட வராரு. அந்த ஆத்தும தாகத்தோடு அவர் வராரு. அவர் வெறுமையாய் போகாத படிக்கு. இதுக்கு கனி கொடுக்குற காலம்லாம் கிடையாது. நீங்கள் 24 hours ஊழியம் பார்த்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தான் ஆகணும். ஸோ இதைத்தான் வந்து தேவன் நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ இந்த 2 உதாரணத்தில் இருந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அத்திமரம் எதோடு ஒப்பிடப்படுகிறது? சபையோடு ஒப்பிடப்படுகிறது. சபையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை அது குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு ஓமையும் கூட பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6-9 வரைக்கும் இருக்க வசனங்கள். லூக்கா 13, 6-9. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அத்தி மரமும் திராட்சை செடியும் சேர்ந்தார் போல தான் வரும். ஸோ இந்த உவமையில் ஒரு எஜமான் இருக்கான், அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து அவன் நட்டு வைக்கிறான். ஸோ மற்ற ஓமைகள் எல்லாத்துலேயுமே வழி அருகே இருந்த அத்திமரம், ஆனால் இங்கே இந்த அத்திமரத்துக்கு ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு உரிமையாளன் இருக்கான். அவன் கொண்டு வந்து தேடி பிடிச்சு கொண்டு வந்து தோட்டத்தில் அந்த அத்திமரத்தை நட்டு வைக்கிறான். வித்தியாசம் புரியுதுங்களா? அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, நான் ஃபஸ்ட் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 13:6.
அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, வழி அருகே இருக்கிற அத்தி மரத்துலையும் கனி இல்லை, தோட்டத்தில் வச்சு பராமரித்து வளர்க்கிற அத்தி மரத்திலும் கனி இல்லை. ஸோ நீங்கள் சபையில் நடப்பட்டு இருக்கீங்களோ, ரோட்டோரமாக இருக்கீங்களோ, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களில் தேவன் வந்து பார்க்கும்போது கனி இருக்கணும். இதில் என்ன இந்த இடத்துல வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்தி மரத்துக்கு ஒரு தோட்டம், தோட்டக்காரர் எல்லாமே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். பிதா திராட்சை தோட்டக்காரர்னு வச்சுக்கலாம், ஏசு கிறிஸ்து உரிமையாளர்னு வச்சுக்கலாம். ஸோ ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நம்மை தேடி வந்து ரட்சித்து அவருடைய சபையில் கொண்டு வந்து நாட்டி வைக்கிறார். நாம் கனி கொடுக்காமல் போகும்போது பிதா என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த ஆத்மாவுக்காக நீ ரத்தம் சிந்தினியே, கொண்டு வந்து ரட்சிப்பை கொடுத்து சபையில் வச்சியே, இந்த ஆத்மா கனி கொடுக்கலையே, இது பிதாவின் ஆதங்கம், இதை வெட்டி போடு அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஒரு திராட்சை தோட்டக்காரனாக பிதாவின் சமூகத்தில் நின்று கொண்டு, இந்த வருஷம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் திறப்பிலே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அத்தி மரத்திற்காக, அந்த ஆத்துமாவுக்காக அவர் பாரப்பட்டு திறப்பிலே நிற்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இதில் சொல்லப்பட்டது போல ஏசு கிறிஸ்து பிதா கிட்ட, இந்த ஒரு வருஷம் பார்ப்போம், நான் இன்னும் கொஞ்சம் ஆத்மாவுக்காக பாரப்படுறேன், இன்னும் கொஞ்சம் அந்த ஆத்மாவை நான் தேற்றி ஆற்றி அந்த ஆத்மாவுக்கு தேவையான ஆவிக்குரிய சகலவற்றையும் கொடுத்து எப்படியாகலாம் இந்த ஆத்மாவை கனி கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு பிதா கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்குவோம். இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் பிதாவே, இந்த ஆத்மாவுக்கு டைம் கொடுங்கன்னு. டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் கனி கொடுக்கல, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த வருஷம் பிதா மறுபடியும் சொல்வார், பத்தியா இந்த வருஷமும் இந்த ஆத்மா கனி கொடுக்கல, வெட்டி போடலான்னு சொல்லும் போது ஏசு கிறிஸ்து என்ன சொல்வார்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் திறப்பில் தான் நிற்பார். அதனால தான் நீங்களும் நானும் இன்னும் இவ்வளவு காலம் ஜீவித்து இருக்கிறோம். ஒருவேளை ஏசு கிறிஸ்து மட்டும் நகர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கோ தேவன் நம்மை வெட்டி போட்டு இருப்பார். ஹல்லேலூயா. இதே தான் இன்னைக்கு சபைக்கும். இன்னைக்கு சபையில் அந்த சபை இயேசு கிறிஸ்து வந்து அந்த சபைக்கு தோட்டக்காரராக இருக்கிறார், அவர் உரிமையாளராக இருக்கிறார். நீங்கள் அந்த ஆங்கிளில் பாருங்களேன், சபை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்குது. அப்போ அந்த சபையை நடத்துகிற அந்த மெய்ப்பன், அந்த போதகர், அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த திராட்சை தோட்டக்காரனாக இருக்கிறார். எஜமான் இயேசு கிறிஸ்து, திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிறவர்கள் ஊழியக்காரர்கள். ஒருவேளை உங்கள் சபையில் கனி கொடுக்காத ஆத்துமாக்கள் இருக்குது அப்படின்னா, அவர்களுக்காக திறப்பில் நிற்பது ஊழியக்காரனுடைய கடமையாக இருக்குது. எப்படி நிற்கணும்? இயேசு கிறிஸ்து நின்றது போல. இயேசு கிறிஸ்துவே வந்து இன்னும் வேண்டாம், இந்த ஆத்மாவை வெட்டிடலான்னு சொன்னால் கூட, இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த ஆத்மாவை எப்படியாவது தேற்றுவேன், அதை கனி கொடுக்க வைப்பேன்னு சொல்லி பிரயாசப்படுகிற ஊழியக்காரனை தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இந்த ஓமையில் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ வழி அருகே இருக்கிற மரத்துக்கும் ஒரு திராட்சை தோட்டத்தில் இருக்கிற மரத்துக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். வழி அருகே இருக்கிற மரம், நான் என் இஷ்டத்தில் ஊழியம் பார்த்துக்கிறேன், நானாக போய் கனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தனித்து போய் இருக்கும் போது, அதில் கனி இல்லாமல் போகும்போது அதை பராமரிக்க யாரும் இல்லை, அது சபிக்கப்பட்டு போனது. ஆனால் நீங்கள் ஒரு சர்ச்சில் நாட்டப்பட்டு இருக்கீங்க, ஒரு ஐக்கியத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கார் அப்படின்னும் போது நீங்கள் கனி கொடுக்காமல் போவீர்கள். ஆனால் உங்களுக்காக திறப்பிலே நிற்க ஒருத்தர் இருக்கிறார், உங்கள் போதகர் இருக்கிறார். அதே போல் உங்களை கனி கொடுக்க வைக்கும் படிக்கு பிரயாசப்படுவதற்கு ஒரு போதகர் இருக்கிறார். ஸோ எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை? ஸோ தனியாக போய் நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஐக்கியத்துக்குள்ளே வாங்க. ஒரு ஐக்கியம்ன்றது எல்லாருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்குது. சபை கண்டிப்பாக தேவை. நானே தனியாக எல்லாம் தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும், இவங்கள தெரியும், அவங்கள தெரியும், ஊழியம் பார்த்துக்கிறேன், சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் கண்டிப்பாக தேவை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் தேவை. இயேசு கிறிஸ்து தான் பிரதான மெய்ப்பன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த உலகத்தில் உங்களை தேற்றுவதற்கும் உங்களோடு கூட தோள் கொடுத்து நிற்பதற்கும் ஒரு போதகரோ ஒரு வழி நடத்துபவரோ கண்டிப்பாக தேவை. நீங்கள் சபை ஐக்கியத்தை விட்டு விடாமல் இருங்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஓமைகள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத்திமரம் நமக்கு உணர்த்துகிற காரியங்கள் இதுதான்.
நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ளாக போகலாம். இந்த அத்தி மரம், அத்தி பழங்கள் அப்படின்றது குணமாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது. யூஸ்வலாக சொல்லுவாங்க, பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அத்தி பழத்தை எடுத்துக்கோங்க, அந்த அத்திப்பழ அடைகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிளட் கவுண்ட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும், சரீரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அத்திப்பழங்கள் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் குணமாக்குவதற்கு இன்றளவும் பயன்படுத்தப்படுது. உங்களுடைய ஸ்கின் கேருக்கு அத்திப்பழங்கள் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. வேதத்திலும் அப்படி ஒரு காரியம் இருந்தது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 20 1-7 வரைக்கும் இருக்க வசனங்கள். எசேக்கியா ராஜாவினுடைய கதை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். நம்ம கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை, யாரு? என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். ஸோ இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் தான் வந்துருந்துச்சு. உடம்பு முழுக்க கொப்பளங்கள் போன்ற ஒரு ஸ்கின் டிசீஸ், ஒரு மோசமான ஒரு வியாதி அவனுக்கு வந்திருந்தது. என்னன்னு எக்ஸாக்டாக வேதத்தில் குறிப்பிடப்படலை, ஆனால் அது ஒரு ஸ்கின் டிசீஸாக இருந்தது. அதற்கு தேவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை செய்கிறாரு. எசேக்கியாவை பார்த்து நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு. ஆனால் எசேக்கியா என்ன பண்ணுறாரு? கண்ணீரோடு கூட கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஜெபமாக இருந்திருந்தா இம்மீடியட்டாக தேவன் தன்னுடைய அந்த வார்த்தையை மாற்றி இருப்பார். தேவன் தன்னுடைய அந்த தீர்மானத்தை மாற்றி இருப்பார். கண்ணீரின் ஜெபத்தின் வல்லமை இதுதான். கண்ணீரோடு நீங்கள் உண்மையாக உணர்ந்து தேவனை நோக்கி சொல்லும் போது, நியாயமான காரணத்திற்காக கேட்கும் போது, தேவன் அந்த காரியத்தை நமக்கு சாதகமாக முடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. சொன்ன தீர்க்கதரிசி பெரியவர், அவரை பார்க்கிலும் பெரியவர் தேவன். ஆனாலும் எசேக்கியாவின் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றிடுது. ஸோ தீர்க்கதரிசி மூலமாக மறுபடியும் ஆண்டவர் நீ பிழைச்சிருவ எல்லாம் சொல்லிட்டாரு. அதோடு நின்று போகலை. அந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்கிறாரு. அத்திப்பழ அடைகளை கொண்டு வந்து பிளவையின் மேலே பற்று போட்டாங்க. ஸோ ஒரு மெடிசனும் இங்கே செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. 3 days தான் டைம். 3 நாட்கள் அந்த பற்று போட்டாங்க. எசேக்கியா கம்ப்ளீட்டாக குணமாயிட்டார். எப்படி? மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் இருந்து இந்த அத்திப்பழத்தை அடையில் அவங்க ஒரு மிக்சர் மாதிரி செய்து அது மேலே பற்று போடுறாங்க. போட்ட உடனே மரணத்துக்கு ஏதுவான வியாதி கூட சுகமாகுது. ஸோ கர்த்தருடைய வார்த்தையினால்தான் சுகமானார். அப்படின்னாலும் இந்த அத்திப்பழத்தை அடைக்க அப்படிப்பட்ட ஒரு மெடிசினல் வேல்யூவும் இருக்குது. அதைத்தான் வேதமே நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த அத்திப்பழம் எவ்வளோ விலையேற பெற்றது இல்லைங்களா? ஸோ இதுலேயும் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். இந்த அத்திப்பழ அடையை கொண்டு அவங்க எப்படி அந்த மிக்சரை ரெடி பண்ணாங்க, அந்த பற்று போடுவதற்கு தேவையான அந்த காரியத்தை, அந்த ஒரு மிக்சர் அவங்க எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுவாங்கன்னா, அத்திப்பழங்களை சேகரிப்பாங்க, காய வைப்பாங்க, அதன் பிறகு அதை நல்லா மசிப்பாங்க. மசிச்சுட்டு திருப்பியும் அதை நல்லா மொத்தமான கேக்கு மாதிரி மொத்தமாக அதை வந்துட்டு வட்ட வடிவிலோ இல்லை சதுரமாவோ அதை வந்து ஒரு அடையாட்டம் செஞ்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் யூஸ்வலான ஒரு ப்ராசஸாக இருக்குது. இப்போது காய்ந்து போன அந்த அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பால் இல்லைனா தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து
அவங்க அதை கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு வரும்போது அதை மசிச்சு அதை ரெண்டாக பிளந்து அந்த காயத்தின் மேலே இல்லைன்னா கட்டி இருக்கு இல்லையா, பாயில்ஸ், அது மேலே அதை பற்று மாதிரி போடுவாங்க. ஒரு நாளைக்கு 3 தரத்துலேருந்து 4 தரம் வரைக்கும் மாற்றி மாற்றி அந்த பற்றை போடுவார்கள். 3 நாள் தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிரும். கேட்பதற்கு நல்லா இருக்கு இல்லையா, மெடிசினல் வேல்யூ உள்ளது. இது பொய் இல்லை, இது உண்மை தான். ஆனால் இதில் ஒரு ஆவிக்குரிய ரகசியமும் இருக்குது. இந்த அத்திப்பழ அடை எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறிக்குது. ஸோ இந்த அத்திப்பழத்தை எடுத்து பிழிஞ்சு நசுக்கி கசக்கி அதை அடித்து தனக்கு பிரியமானபடி அதை பிழிந்தெடுத்து காய வைத்து அந்த அடையை அப்படி தான் செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வெயிலில் காய்ந்து போய் அந்த சரீரம் எவ்வளோ உபத்திரவப்பட்டுச்சு. இப்போது அந்த சரீரமாகிய அந்த அத்திப்பழ அடையோடு கூட எப்போ உங்கள் கண்ணீர் சேர்க்கப்படுதோ, இவங்க அந்த பற்று போடுவதற்கு அத்திப்பழ அடையை வந்துட்டு பாலில் இல்லைன்னா தண்ணியில் கொதிக்க வச்சாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்கு ஆல்ரெடி எல்லா வியாதியும் குணப்படுத்துவதற்கு அது கொடுக்கப்பட்டாயிற்று. அவர் எல்லா வியாதியும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. இன்றைக்கும் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம புசிக்கும் போது எல்லா வியாதியிலேருந்து நமக்கு சுகம் கிடைக்கிறது உண்மைதான். ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒன்று தேவை, அதுதான் அந்த பால் இல்லைன்னா தண்ணீரில் அது கொதிக்க வைக்கப்பட வேண்டும். அது எப்படி நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் செய்யணும் அப்படின்னா, அதை விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும் என்னை சுகப்படுத்துன்றதை விசுவாசிச்சு கண்ணீரோடு கூட நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது, எப்போ அதோட கூட உங்கள் கண்ணீரின் ஜெபம் சேர்க்கப்படுதோ, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். இவ்வளவு தான் இன்றைக்கி தேவை. நான் கம்யூனியன் எடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், சபைக்கு வரேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். இன்னும் என்ன பிரச்சனைனா, உங்கள் கண்ணீரின் ஜெபம் அங்கே அவசியமாக இருக்குது. உருக்கமான ஜெபம் அங்கே அவசியமாக இருக்குது. தேவனை நோக்கி நீங்கள் கண்ணீர் விட்டு பாருங்கள். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டவர் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உங்கள் வியாதி படுக்கையை, மரணப்படுக்கையை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு ஓமையும் சொல்கிறேன். ஸோ ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அத்தி மரத்துலேருந்து, அந்த அத்தி பழத்திலிருந்து நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அத்தி மரம் அடையாளமாக வைக்கப்பட்ட ஒரு மரமாக இருக்கிறது. அதற்கு உண்டான காரியத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், லூக்கா 21, 29 31 வரைக்கும். அன்றையும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். எப்படி கம்பேரிசன்? அத்தி மரத்தை பாரு, மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். ஸோ இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை அத்தி மரத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்கிறார். ஸோ மரம் ஃபுல்லாக இலைகள் இருக்கும் போது என்ன சொல்கிறோம்? வசந்த காலம் சமீபமாயிருச்சு, ஹாப்பினஸ், சந்தோஷம் சமீபமாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சமீபமாக இருக்கிறது. அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில், இருள் சூழ்ந்துருச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரமாக அத்தி மரம் துளிர்க்க போகுது. ஏன்னா அந்த அத்திமரம் வந்து ஒரு டெசிடியஸ் ட்ரீனா அது வந்து அந்த குளிர்காலத்தில் இலைகளை உதிர்த்து விடும். திருப்பி வசந்த காலம் வரும்போது இலைகள் துளிர்விடும். ஸோ உங்கள் நம்பிக்கையெல்லாம் உதிர்ந்து போகிற ஒரு காலம் வரும். ஒரு இருளின் ஆட்சி பூமியில் நடக்கிற ஒரு காலம் வரும். நம்பிக்கையெல்லாம் அற்று போகிற ஒரு காலம் வரும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த காலம் முடிந்த பிறகு அத்திமரம் துளிர்க்கிற காலம் வரப்போகுது, வசந்த காலம் வரப்போகுது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கும் உங்களை சுற்றிலும் இருளின் வல்லமைகள் பெருகி கொண்டு இருக்குதா? நீங்கள் இருளில் இருப்பது போல இருக்குதா? ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, இருள் பெருக பெருக நீதியின் சூரியன் உதிக்க போகுது அப்படின்றது இன்னும் அதிக நிச்சயமாக இருக்குது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ உலகத்தை முழுவதும் இருள் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தருக்கு காத்து இருக்கிற நம்மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். மல்கியா 4:2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அத்திமரத்துக்கு கீழே அந்த நிழல்ல நாம் வைக்கப்படுவோம்.
அவரை உண்மையாய் தேடுகிற ஆத்துமாக்கள் அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். அத்திமரம் அப்படின்னா அவருடைய சபை, அவருடைய ராஜ்யம், அதில் சேர்க்கப்படுகிற ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாங்களா? அத்தி பழங்களை தேவன் எதோடு ஒப்பிட்டார்? நல்ல அத்திப்பழம் எது, கெட்ட அத்திப்பழம் எதுன்னு ஒரு அழகான உவமையை சொன்னார். அதையும் நம்ம தியானிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 24வது அதிகாரம். எரேமியா 24, 1-10. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்கள் உள்ள கூடைகளை, 2 கூடை இருக்கு. ஸோ அத்தி பழங்கள் உள்ள கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். மேபி இன்னும் நிறையா கூட இருந்திருக்கலாம். ஸோ சில கூடைகளை கர்த்தர் எரேமியாவுக்கு காண்பிக்கிறார். அந்த கூடைகள் எங்கே இருந்தது? கர்த்தருடைய ஆலயத்தில், அவருடைய அந்த ஆலயத்தின் முன்பாக அந்த வாசலில் அந்த கூடைகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கூடைகளில் என்ன இருந்தது? அத்தி பழங்கள் இருந்தது. ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. ஸோ ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழம், அப்படியே பார்த்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், பிரயோஜனம் உள்ள அத்திப்பழம். இன்னொரு கூடையில் புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழம்னு சொல்கிறாரு. இட்ஸ் அ பேட் ஒன் அப்படின்றாரு. தேவனே அதை சொல்கிறாரு. ஸோ இதிலிருந்து என்ன சொல்கிறார் பாருங்க, 3வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான் அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஹல்லேலூயா. ஸோ நல்ல அத்திப்பழங்கள் யாரா? அந்த இஸ்ரவேல் தேசத்தில் மிச்சம் வைக்கப்பட்டவங்க இல்லை. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட யூதர்களை தேவன் எதோட ஒப்பிடுறாரு? நல்ல அத்திப்பழங்கள்ன்றாரு. இஸ்ரவேலில் கைவிடப்பட்டவங்களை கெட்ட அத்திப்பழங்களோட ஒரு ஒப்பிட்டு சொல்கிறாரு. ஏன்? யாரை சிறைப்பிடிச்சு கொண்டு போனாங்க? பாபிலோன்லேருந்து வந்து அந்த ராஜா யாரை சிறைப்பிடிச்சு கொண்டு போனார்? ஒரு உதாரணம் பாருங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்கத்தக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ஏப்ப சாப்பையாக இருக்கவங்களெல்லாம் கொண்டு போகல, பிரயோஜனம் இல்லாதவங்களெல்லாம் ராஜா பிடிச்சிட்டு போல, நேபுகாத் நேச்சர் வந்து பிடிச்சிட்டு போல. ராஜ குலத்தார், மாசு மறு இல்லாதவங்க, நல்ல பலசாலிங்க, ஞானம் உள்ளவங்க, ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய தகுதியுள்ள அந்த அவ்வளவு சிறப்பான ஜனங்களை தான் அவன் பிடிச்சிட்டு போகிறான். ஒன்று, அவனுடைய அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடிய கல்வி, அறிவு, ஞானம், அழகு இதெல்லாம் இருக்கணும். இல்லை உடம்புலையாவது பலசாலியாக இருந்தால் அவன்கிட்ட அவனுடைய மற்ற வேலைகளை செய்வதற்கு அவங்கள பயன்படுத்துவாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்களை தான் அவன் எருசலேமில் மிச்சமாக விட்டுட்டு போனான். ஸோ செலக்ட் பண்ணி நேபுகாத் நேச்சர் கொண்டு போனது, அவன் செலக்ட் பண்ணி கொண்டு போனதை நினைக்கிறோம் இல்லைங்களா? இல்லை, கர்த்தர் தான் செலெக்ஷனை செஞ்சார். இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவங்க என்ன நினச்சிருப்பாங்க? அழகு, அறிவு, ஞானம், கல்வி, பூரண அழகு, அதான் மாசு மறு ஒன்றுமே இல்லாத பூரண அழகு, இளம் வாலிபர்கள். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நிலைமை? உண்மையாக சேவித்தோம், உங்களுக்கு உண்மையாக இருந்தோம். தானியேலே எடுத்துக்கோங்க, உண்மையாக இருந்தோமே, எங்களை ஏன் இப்படி அடிமையாக விற்று போட்டிங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்களா இல்லையா? ஸோ எரேமியாவில் சொல்லப்பட்ட மிகவும் நல்ல அத்திப்பழங்கள் இவங்க தான். ஆனால் மேலே சொல்லப்பட்ட எந்த தகுதியும் இல்லாதவர்கள் இஸ்ரவேலிலே விடப்பட்டார்கள். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? இவங்க
ஏன் என்னை கொண்டு வந்தீங்கன்னு நினச்சிருக்கலாம். அவங்க அப்படி நினச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் தானியேல் அப்படி நினைக்கல. ஏன்ற கேள்வி கண்டிப்பாக அவங்களுக்குள்ள வந்திருக்கும். இதே சமயம் இஸ்ரவேலில் கைவிடப்பட்டவங்க இருக்காங்கல்ல, சிறையிருப்பில் பிடித்து கொண்டு போகாத ஜனங்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்பாடா, நல்ல வேலை, என்கிட்ட எந்த தகுதியும் இல்லை, நான் சிறையிருப்பில் போகாமல் சந்தோஷமாக என் ஊர்லேயே இருந்துக்குவேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அடிமையாக போக வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், கஷ்டமே இல்லாமல் என் ஊர் என் வீடு இப்படியே என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்துடுறேன்னு நினச்சிருப்பாங்களா இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கைவிடப்பட்டவர்கள் மிகவும் கெட்ட புசிக்கத்தகாத அத்திப்பழங்கள், அதாவது உபயோகமற்றவர்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, நேபுகாத் நேச்சார் கூட சீனு தூக்கி போட்டு போயிட்டான். ஒன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அவன் கூட ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டான். அதுதான் அவங்களோட நிலைமையாக இருந்துச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போகிறீர்களா இல்லையா, இஸ்ரவேல்லே மீதியாக இருக்கீங்களா அப்படின்றது பிரச்சனை இல்லை. நீங்கள் பயன்படத்தக்கவர்களாக இருக்கீங்களான்றதை நீங்கள் பார்க்கணும். கர்த்தருக்கு உபயோகமானவர்களாக இருக்கீங்களா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ தேவனுக்கு பயன்படுகிறீர்களா என்பது தான் முக்கியமான காரியமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ தேவன் தெரிந்தெடுத்து சிறையிருப்புக்கு கொண்டு போனவர்களிலும் யார் தேவனுக்கு உண்மையாக இருந்தார்களோ அவர்களையே தேவன் பயன்படுத்தினார், அதாவது உயர்த்தினார், தானியேலை போல. அதே போல் மிகவும் கெட்ட அத்திப்பழம் கர்த்தர் கண்டிப்பாக உபயோகப்படுத்த மாட்டார். நீங்கள் எதுக்குமே தகுதி இல்லாமல் எனக்கு வீடு போதும், வாசல் போதும், என் குடும்பம் போதும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை எனக்கு போதும்னு நினச்சி கர்த்தருக்குன்னு எதையுமே செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா கர்த்தரும் பயன்படுத்த மாட்டார். சாத்தான் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அருவருக்கு தக்க காரியம் அதுதான். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒருத்தவங்க நேபுகாத் நேச்சார் கூட அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டான். இது பெருமையான விஷயம் கிடையாது, இது பெருமையான விஷயம் நிச்சயமாக கிடையாது. இப்படியே கர்த்தருடைய ஊழியம் அண்ட் வருகையிலும் நடக்கும். கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு வேறு பிரிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் நல்ல டேலண்டடாக இருக்கான், ஒருத்தன் எதுலேயுமே அந்த டேலண்ட் இருக்கோ இல்லையோ அவன் எதையுமே வெளிக்காட்டிக்காமல் அப்படியே மண்ணு மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க. யாரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார்? நல்ல திறமையாக இருக்கவனை கொண்டு போய் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்துவார். எப்படி பயன்படுத்துவார்? ஆளே இல்லாத கழுத்தில் கத்தி வைக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போய் ஊழியத்தில் நிப்பாட்டுவார். அப்போ அவன் நினைக்கக்கூடாது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமைன்னு. கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார், உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்துவார். அப்போ இந்த தம்பிக்காரன் நினைப்பான், நல்ல வேலை எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லைன்னா இப்போ எங்கள் அண்ணனை மாதிரி நான் போய் அங்கே கஷ்டப்படணும்னு நினச்சா வருகையிலும் இதுதான் நடக்கும். வருகையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவருக்கு பயன்பட்ட ஜனங்களை, பிரயோஜனமான ஜனங்களை, அந்த நல்ல அத்திப்பழங்களை வருகையில் எடுத்துக்குவார். அன்னைக்கு எதுவுமே செய்யாத இந்த கெட்ட அத்திப்பழம், புசிக்கத்தகாத அத்திப்பழம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் நினச்சிட்டு இருந்த அத்திப்பழம் கைவிடப்படும். அன்னைக்கும் வீடு இருக்கும், அந்த வாசல் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், இந்த பூமி இருக்கும். ஆண்டவரால் கைவிடப்பட்ட நிலைமையில தான் நம்ம இருப்போம். அதே போல தான் பரலோக ராஜ்யத்திலும் கர்த்தருக்கு பயன்படுகிறவங்கள மற்ற நீங்கள் எங்கே பயன்படுத்தப்படுறீங்கன்றது முக்கியம் அல்ல. கர்த்தருக்கு பயன்படுத்தக்கூட ஜனங்களாக இருக்கீங்களா? கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஜனங்களாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு உபயோகமான ஜனங்களாக இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். பரலோகம் ரொம்ப முக்கியங்க. உலகத்தை மட்டும் பார்க்காதீங்க. இன்றைக்கி ஏதோ நான் இருக்கேன், வந்தேன் போனேன், வீடு வாசல் இருக்குது, அப்படி ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 24:6-10. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. யார்? நல்ல அத்திப்பழங்கள். போனான்ல, பாபிலோனில் கஷ்டப்படனாலும் பரவாயில்லன்னு போனான் தெரியுமா, அவனை பார்த்து சொல்கிறார் கர்த்தர். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு அவன் கஷ்டப்படுற மாதிரி தெரியும், ஆனால் கர்த்தர் அவனை பயன்படுத்தி மறுபடியுமாக சொந்த தேசத்தில் கொண்டு வந்து தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், மேன்மையான ஸ்தானத்தில் வைப்பார். ஆனால் கர்த்தர் அடுத்து சொல்கிறார் பாருங்க, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்புக்கு போனாலும் கர்த்தருடைய இந்த மேலான ஆசீர்வாதம்
இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த புசிக்கத்தகாத அத்திப்பழம் இன்னைக்கு கம்ஃபர்டபிலிட்டி போதும்னு நினச்சி உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க, புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளி போடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து. கர்த்தருக்கு இன்னைக்கு நீங்கள் பயன்படலாம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காமல் ஒரு வேளை போறீங்க அப்படின்னா, நீங்கள் கைவிடப்பட்டீங்கன்னு நிலையை கூட புரிஞ்சுக்காம ஐயோ நல்ல வேலை என்னைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு இன்னைக்கு நீ இருப்ப, உன் ஊரில் தான் இருப்ப, உன் வீடு வாசல் எல்லாம் இருக்கும், கர்த்தருடைய வருகையில் உன்னை துரத்தி விடுவேன்னு உன்னை துரத்தி விடுவேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள் அந்த வசனம். அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும், வீடு வாசல்லாம் போயிடும், நான் அவர்களை துரத்தி விட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும். என்ன மோசமான விஷயம்னா, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட தானியேல் உயர்த்த தான் பட்டான், அங்கே அவன் ஒருபோதும் தாழ்ந்து போகலை. ஆனால் சொந்த ஊரில் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சி உக்காந்து அவனை என்ன சொல்கிறாரு தேவன், அவன் போகிற எல்லா இடத்திலும் நிந்தையாக இருப்பான், பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் இருப்பான்னு சொல்கிறார். எது மேன்மை? எது மேன்மை? உங்களை நோக்கி இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஊழிய அழைப்பை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் உடனே ஒப்பு கொடுத்து, அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் கடினமான பாதையாகவே இருந்தாலும் கர்த்தருக்காக எழும்பி போராடுவதற்கு தயாராகிடுங்க. அதன் ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும். 10வது வசனம் பாருங்க. அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக்கும் மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ கர்த்தருடைய ஊழியத்திற்கும் உபத்திரவத்திற்கும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளாமல் தேவன் தெரிந்தெடுக்கும் போது கைவிடப்பட்டால், நம்முடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் நல்லது என்று அமர்ந்திருந்தால் தேவன் கம்ஃபர்ட் ஜோனை உடைப்பார். அவர் உடைப்பார், நம்மை சிதறடிப்பார், நிந்தையாகவும் சாபமாகவும் வைப்பார், சிதறடிப்பார். அதே போல பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோயை நம்மேல் அனுப்புவார். ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய நல்ல அத்திப்பழமாக இருக்க ஆசைப்படுறேன், அவருக்காக நான் எதையாகிலும் செய்வதற்கு வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அதே போல் கடைசியாக இந்த அத்திமரம் அப்படின்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நம்ம போகாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த வசனத்தையும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, ஆதாம் ஏவாள். அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். எதுக்காக இவங்க அத்தி இலைகளை பறித்து தைத்து கொண்டார்கள்ன்றது உண்மையிலே எனக்கு தெரியல. மேபி அப்போ அந்த மரம் அங்கே அதிகமாக இருந்திருக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தி மரம் தான் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சம் அப்படின்னு. கிடையாது, நான் இங்கேயே அதை சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஸோ அது கிடையாது. அத்தி மரம் வேற, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியின் விருட்சம் வேற தான். சரிங்களா? ஸோ அந்த ஒரு இல்லை அப்படின்னா அந்த இலைகள் ஒரு வேளை பெருசாக இருந்திருக்கலாம், இவங்க தச்சு இவங்களை கவர் பண்ணிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஏன் அத்தி மரத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறத விட அவங்க கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, இலைகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் பண்ணிட்டாங்க, தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடுவதற்கு அவங்க இலைகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் வேறு எதையும் தேர்ந்தெடுக்கலை? அவங்களுக்கு ஏன் தோணலை ஒரு தோல் உடையை செஞ்சு போட்டுக்கணும்? அது மாதிரிலாம் ஏன் தோணலை? நிர்வாணத்தை மறைப்பதற்காக மாத்திரம் அவங்க இலைகளை தேர்ந்தெடுக்கவில்லை. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இதுக்கு தான் இலையை பறித்து மேலே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டாங்க. ஸோ மரங்களோட மரங்களாக செடிகளோட செடிகளாக அப்படியே கேமஃப்ளேஜ் ஆயிடலாம்.
அதோட ஒன்றி போனால் கண்டுபிடிக்க முடியாது கர்த்தரால். நம்மளே ஒரு மரம் செடியை போல நினச்சிக்குவார் அப்படின்னு நினச்சி ஒளிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு இலைகளை உடைகளாக தைத்து கொண்டார்கள். ஸோ அத்தி இலையை ஏன் பர்டிகுலராக பறிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இலைகளை அவர்கள் தரித்து கொண்டதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. ஸோ என்ன தான் நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் கர்த்தருடைய பார்வைக்கு மறைந்திருக்க முடியாது. ஸோ இதுதான் நான் அத்தி மரத்தை குறித்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைத்த காரியங்கள். ஸோ ஒன்றொன்றாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். அத்தி மரம் தேவனுடைய சபையை குறிக்கிறது. இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த சபையில் வரங்களும் வல்லமைகளும் மட்டும் இருந்தால் போதாது. இலைகளுள்ள அத்தி மரம் தான். ஆனால் அதிலே ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வருவார். அதில் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் போது நிச்சயமாக அது சபிக்கப்படும். ஒருவேளை உங்களுடைய சபை கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னா அந்த சபைக்காக அவர் பரிந்து பேசுவார், திறப்பில் நிற்பார் பிதாவின் சமூகத்தில். ஸோ கர்த்தரோட உங்கள் ஐக்கியத்தை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிட கூடாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் அதிகமாக தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அத்தி மரத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட சகல காரியங்களும் எங்கள் ஆழ் மனதிலே பதியட்டும் ஆண்டவரே. நாங்களும் கூட கனி கொடுக்கும் படிக்கு இன்றைக்கு எங்களை சுற்றிலும் நீர் கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி எங்களை பராமரிக்கிறீரப்பா, அதற்காக நன்றி. கனி கொடாமல் போன காலங்களுக்காக கர்த்தாவே உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. நீங்கள் இன்னும் எங்களை பயன்படுத்துங்க, உருவாக்குங்க. உமக்கு பிரியமான கனிகளை கொடுக்கவும், பிதாவின் நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் கனிகளை கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.